ஹலோ. இல்லஸ்ட்ரேட்டரோட யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் பற்றி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். அடோபி இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற டூல்ஸில் எலிப்ஸ் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோகோ க்ரியேட் பண்ணோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் ப்ரீவியஸ் செஷனில். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதே இதில் இன்னொரு டூல் இருக்குது, ரெக்டாங்கிள் டூல், ஷார்ட்கட் கீ எம். இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி HDFC பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கோட லோகோவை டிசைன் பண்ண போகிறோம். சரி, எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும், ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்ச முடியாது, ரெண்டாவது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த பேங்க்கோட லோகோ இருக்கும் இல்லையா, ஜேபிஜி ஃபைலில் PNG ஃபைல், அதை உள்ளே கொண்டு வந்துடும், இன்சர்ட் பண்ணிக்குவோம். ப்ளேஸ்னு சொல்லுவோம். ஃபைல் மெனுவில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்னு வரும். Shift Control P இந்த கமாண்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் வரும், ப்ளேஸ் டயலாக் அப்படின்னு. அந்த HDFC பேங்க் லோகோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே எடுத்துக்கோங்க, ப்ளேஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ நம்மகிட்ட ஒரு சைஸை டிஃபைன் பண்ணும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சைஸ் வருங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஆர்ட் போர்டை விட பெரியதாக போயிடுச்சு, ஏன்னா அது ரெசல்யூஷன் கூட இருந்தது. அதை இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது இப்படி வந்துடும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, Ctrl+Shift+P ப்ளேஸ் பண்ணும்போது எந்த லோகோ, ஏதாவது இமேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா, PNG ஃபைலாக இருக்கலாம், JPG ஃபைலாக இருக்கலாம், இதோட ரெசல்யூஷன்ஸ் 900x900 இருக்குது பாருங்கள், அவ்வளோ பெரியது. அதை ப்ளேஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அந்த லோகோ இங்கே வந்துடும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ். சார் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக வேணும், கார்னரில் பிடிச்சிடுங்க. அப்படி இழுக்கும்போது சார் இஷ்டத்துக்கு அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறுது சார், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா என்னாகும் அப்படின்னா, ப்ளேஸ் பண்ணுற இமேஜை ப்ரொப்போஷனலாக ஸ்கேல் பண்ண முடியும். அது என்ன சார் ப்ரொப்போஷனல் ஸ்கேலிங்? இந்த ஹரிசாண்டல் விட்த் அண்டு வெர்டிக்கல் ஹைட்டு, இதுக்கான ரேஷியோ மாறாமல் அப்படியே வரும். அதான் நமக்கு வேணும். சார் இது ஆக்சிடென்டலாக நான்ருச்சுன்னா என்ன பண்ணுறது? லாக் பண்ணிக்கும். ரெண்டு விதத்தில் லாக் பண்ணலாம். Ctrl+2 சொல்லுங்கள், லாக் ஆகிடும். Ctrl+Alt+2 சொன்னிங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். சார் ஷார்ட்கட் கீ சொல்கிறீங்க, மெனுவில் எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் மெனுவில் இருக்கும், லாக்குன்னு இருக்குது. அதான் Ctrl+2 லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே ஆப்ஜெக்ட் மெனு போங்க, அன்லாக் ஆல்னு இருக்கும். இது பக்கத்துலேயே Alt Ctrl+2ன்னு சொல்லியிருப்போம், அன்லாக் பண்ணிக்கலாம். சார் ஒரு மெத்தட் தானே சொல்லியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பேனலில் லேயர்ஸ்ன்னு இருக்கும். ஃபோட்டோஷாப் படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும், லேயர்ஸ் பற்றி தெரியாமல் நீங்கள் ஃபோட்டோஷாப்பே கற்றுக்க முடியாது. அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்கேயும் இருக்குது. லேயர்னு இருக்கும். F7 அங்கேயும், ஃபங்க்ஷன் கீ இங்கேயும் F7 தான். இந்த F7 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், லேயர் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எடுத்து ஜஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். இந்த இடத்துல லாக் பண்ணிடலாம். ஆனால் சிக்கல் என்னன்னா, இந்த லாக் பண்ணிவிட்டு மவுஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எதையும் ஸ்கெட்ச் பண்ண அலோவ் பண்ணாது. ஏன் சார்? சிம்பிள் லாஜிக். எப்போ இந்த லேயர் லாக் பண்ணுறீங்களோ அதை எடிட் பண்ணால் அலோவ் பண்ணாது. அப்புறம் என்ன சார் இதுக்கான சொல்யூஷன்? கீழே இருக்குது பாருங்கள், நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். க்ரியேட் நியூ லேயர், இந்த பட்டனில் கிளிக் பண்ண உடனே ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். அந்த லேயர் தம்ப்நெயில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த பேனல் மெனு இருக்கு இல்லையா, இந்த மெனுவில் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் சைஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். லேயர் 2க்கான ஆப்ஷன் என்ன இருக்கணும், கலர் என்ன கலரில் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணணுமா வேணாமா அப்படின்லாம் இருக்குது, அது மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, இந்த லேயரை டார்கெட் பண்ணுங்கள். லாக் பண்ண லேயரை விட்டுட்டு இந்த லேயரை இங்கே சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் அலோவ் பண்ணும். நீங்கள் ரெக்டாங்கிள் எம் ஷார்ட்கட் கீ இப்படி கிளிக் பண்ணி இப்படி ரெஃபரன்ஸுக்கு தான் வச்சுருக்கேன். அது பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கோங்க. இதில் ஷிஃப்ட்டு பிடிச்சிங்கன்னா தான் நமக்கு ஸ்கொயர் வரும். ஓகே சார், இஷ்யூ என்னென்னா ஃபில் பண்ணிடுச்சு. நான் ஸ்கெட்ச் பண்ணேன் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் ஃபில் ஆகிருக்கு. ஃபில் கலர் அண்ட் ஸ்ட்ரோக் கலர்னு சொல்லுவோம். இந்த ஃபில் கலர் வேணான்னு சொல்லுங்கள், போயிடும். அவுட்லைன் மட்டும் வரும். அவுட்லைன் மட்டும் வரும். அதில் என்ன இஷ்யூனா, இந்த லேயரில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் ரெட்டு அது வருது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லேயர் ஆப்ஷனில் போய் இந்த ரெட்டுக்கு பதில் வேறு ஒரு கலர் நான் கொடுத்துறேன். அப்போ தான் எனக்கு அந்த பவுண்டிங் பாக்ஸ் நல்லா தெரியும், இல்லைன்னா சரியாக தெரியாது.
ஓகே, க்ரீன் ஏதாவது ஒரு பளிச்சுன்னு ஒரு சின்ன லைட்டான கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ நான் அது பவுண்டிங் பாக்ஸ் என்ன கலரில் வரும்னா இந்த கலர், இந்த க்ரீனில் வரும். ஓகே, அந்த வருது இல்லைங்களா? சரி, அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணுறது? அதே ரெக்டாங்கிள் தான். இந்த ரெக்டாங்கிளை கொஞ்சம் சின்னது பண்ணும். எப்படி சார்? நல்லா கவனிங்க. ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், ஸ்கேல் அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து 70% கொடுத்துருப்பாங்க. அப்போது அவுட்ரு ரெக்டாங்கிள் என்ன சைஸ் இருக்கோ அதில் 70% இன்னர், அதை ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிள் எடுத்து ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்து அதே தான், திரும்பியும் வாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல், இதில் ஒரு 50% வைங்க. 17 இருக்கு இல்லையா, அதில் 50% வச்சுருங்க. காப்பி பாருங்கள், கரெக்டாக இருக்குங்க. ஓகேயா, இவ்வளோ தான். அப்போ 3 ரெக்டாங்கிள் இருக்கும். வெளியே அவுட்டர் மோஸ்ட் ரெக்டாங்கிள், அதில் 100%னா அதில் 70%, அதுக்கு உள்ளே இருக்க ரெக்டாங்கிள் வந்து 50%. அது வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. இந்த ரெக்டாங்கிள் இந்த எண்டில் இருக்க மாதிரி அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஓகே, திரும்பியும் இதே சைஸ் வேணும் எனக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+C காப்பி, Ctrl+F பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு இல்லையா, எடிட்டில் பேஸ்ட் இன் ஃப்ரண்ட், அது கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, ரொட்டேட், இதை பிடிச்சி இங்கே பிடிச்சி இழுத்திங்கன்னா என்ன ஆகும்? ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க, நடுவை ரொட்டேட் பண்ணும். ஹைட் பண்ணிடு, இந்த லேயரெல்லாம் ஹைட் பண்ணிடு. என்ன காரணம்னா அலைன் பண்ணும். எப்படி சார் அலைன் பண்ணுறது? முதல்ல இந்த அவுட்ரு ரெக்டாங்கிள், அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது 3 வந்து எனக்கு சென்டரில் இருக்கா அப்படி பாருங்கள். சென்டர்னால் என்னது? ஹரிசாண்டலாகவும் சென்டரில் அலைன் பண்ணியிருக்கணும், வெர்டிக்கலாகவும் சென்டரில் இருக்கணும். இருக்குது ஆல்ரெடி. சரி சார், வேறு என்ன சார்? இதை எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சென்டரில் இருக்கணும். இப்போது சின்ன இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்களேன். அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்னு சொல்லி இதை சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக அலைன் ஆகும், இல்லைன்னா தப்பாக போயிடும். இந்த கீ ஆப்ஜெக்ட்டுக்கு சொல்லிவிட்டு சென்டரில் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ லெஃப்ட்டுன்னா லெஃப்ட்டுக்கு போகுதா, ரைட்னா அந்த ஆப்ஜெக்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் எட்ஜுக்கு போது சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. வெரி குட். அதே தான். இப்போ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க? அலைன் டு கீ ஆப்ஜெக்ட்னு சொல்லி இந்த அவுட்ரு ரெக்டாங்கில் சொன்ன பிறகு இப்போது அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு சென்டரில். இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Shift M, இது வந்து உங்களுக்கு தெரியும். Shift M லாஸ்ட்டு எபிசோட்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஷேப் பில்டர்னு சொல்லுவோம். ஆல்ட்ரை பிடிச்சிட்டு அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுங்கள். ஓகேயா, நமக்கு இந்த ஷேப் வருதான்னு பார்த்துங்க. ஓகே, ஆல்ட்ரை பிடிச்சிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதை ட்ரிம் பண்ணி விட்ரும். இது ஜஸ்ட் வெறுமனே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இது ப்ளஸ் வரணும், எல்லாத்தையும் யூனியன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்மோஸ்ட் அது மேலே கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும். அது நமக்கு அது போதும். நம்ம வந்து அக்யூரேட்டாக கான்செப்ட் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த லேயரை ஹைட் பண்ணும்போது இஷ்யூ ஆகுது. என்ன சார், இந்த லேயரில் என்னெல்லாம் இருக்குது? லேயர் 1ல் நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த HDFC அண்டு SBI லோகோவோட கலர் கோடிங் வச்சுருக்கோம், அதுவும் சேர்ந்து போயிடுது. சார் இப்போ இதை என்ன சார் பண்ணலாம்? இதெல்லாம் நமக்கு முதல்ல வேலையை என்ன பண்ணிடுறீங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நான் சொல்கிற புரியுதா? ஒரு நிமிஷம். இது லாக் பண்ணியிருக்கேன், செலக்ட் பண்ண அலோவ் பண்ணாது, அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பூரா செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே இதை எடுத்துகிட்டு போய் இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போ லேயர் மாற்றிட்டோம், கவனிங்க. இந்த லேயர் 1 அந்த லோகோ இருக்கு இல்லையா,
அந்த லேயரில் இருந்த இந்த கலர் கோடு அந்த இன்ஃபர்மேஷனை நியூ லேயர் 2 கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் லேயர் கமாண்ட் நடத்தும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன வேணும்னா இதை லாக் அன்லாக் இதை வந்து ஹைட் பண்ணோன்னா நமக்கு இது மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இந்த ரெட்டு இங்கெல்லாம் வரணும். நல்லா திரும்பவும் பார்த்துக்கோங்க, எது வேணும். இது பூரா ரெட்டில் இருக்கணும், இது மட்டும் ப்ளூவில் இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி சார் இந்த கலரை ஃபில் பண்ணுறது? ஃபோட்டோஷாப்பாக இருந்தேன்னா இந்த எந்த இதை ஃபில் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ்னால் பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவோம். இங்கே அந்த இது கிடையாதுங்க. இது ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர் அப்படி தான் சொல்லணும். என்ன இருக்குது இங்கே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே மவுஸ் வச்சிங்கன்னா என்ன வரும்? ஃபில் கலர். கீழே இருக்குது ஸ்ட்ரோக் கலர். அது ரெண்டே ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது டிஃபால்ட்னா கரண்ட்டு ஃபில் வந்து மாறி இருக்கு. கரண்ட்டு ஃபில் கலர் வந்து நன்னுன்னு கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துருக்கோம். இது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ரெட்டு கொண்டு வரும். டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த வேல்யூ ஆர்ஜிபி வேல்யூ இல்லைன்னா சிஎம்ஐகே வேல்யூ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். கலர் பிக்கர் டயலாக்னு சொல்லுவோம். இந்த கலர் பிக்கரில் ரெட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கான் 237. டேப் யூஸ் பண்ணுங்கள் 35. அதுக்கு அடுத்து இருக்குது ப்ளூ வந்து 42. சொல்லும்போது இந்த ரெட்டு வரும். இந்த ரெட்டு தான் இங்கே இருக்குது. ஓகேயா? இப்போ இதே இது இங்கே வேணும். என்ன சார் பண்ணுறது? ஷிஃப்ட்டை பிடிச்சி 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை திருப்பி ஃபில் பண்ணிட்டாலும் சரி ஆல்மோஸ்ட் எல்லாமே வரும். செக் பண்ணிக்கோங்க என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 237 இருக்கா, 35, அதுக்கடுத்து 42. இது நியூஸ் கலர் ஸ்வாட்சாக ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டிங்கன்னா நியூ ஸ்வாட்ச் இங்கே வரும். இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கலர் ஸ்வாட்சஸில் குளோபல் ஸ்வாட்சஸ்லாம் இருக்குது, நிறைய சொல்லணும். இதை இப்போதைக்கு விட்டுறலாம். ஓகேயா? சரி, ஸ்ட்ரோக் கலர் வேண்டாம். இந்த ஸ்ட்ரோக்கில் போய் நன்னுன்னு கொடுத்துருங்க, ஸ்ட்ரோக் இருக்காது. ஓகேயா? இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது இந்த பவுண்டிங் பாக்ஸ் வரும், மறந்துடாதீங்க. இதை செலக்ட் பண்ணும்போது க்ரீன் கலரில் பவுண்டிங் வரும், அதை கண்டுக்காதீங்க. இப்போ இதுக்கும் வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ளூ கொடுக்கணும். இந்த ப்ளூ எப்படி சார் எடுத்துக்குவீங்க? இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளூவோட வேல்யூ என்ன கொடுத்துரும், ஆர்ஜிபி வேல்யூ 076. அதாவது 0ன்றது ரெட்டில், அதில் அதுக்கடுத்து க்ரீனில் வந்து 76 இருக்கணும். அண்ட் தென் ப்ளூ பார்த்தீங்கன்னா 143 இருக்கணும். ப்ளூ தான் அதிகமாக இருக்கணும். 143 கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளூ வந்துடும், ஃபில் ஆகிடும். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா?